இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் தமிழ்நாட்டோட முக்கிய தினங்கள் 2021 பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொறுப்பேற்றுக்கிறாரு. அவர் ஒரு முக்கியமான அறிவிப்பு பண்ணி வெளியிடுறாரு. தமிழ்நாட்டோட முக்கிய தலைவர்களோட பிறந்த நாளையும் இறந்த நாளையும் நம்ம கௌரவிக்கணும் அப்படின்னு அந்த நாளெல்லாம் நம்ம இனிமேல் கொண்டாடணும்னு சில அறிவிப்புகளை வெளியிடுறாரு. அதன்படி பார்த்தீங்கன்னா ஜனவரி 12 பார்த்தீங்கன்னா புலம்பெயர் தமிழர்கள் தினம் அப்படின்னு கொண்டாடப்படுது. ஜனவரி 25 பார்த்தீங்கன்னா மொழிப்போர் தியாகிகள் தினம். மொழிப்போர் தியாகிகள் தினம்னா என்னென்னா இந்திய எதிர்த்து போராடி நிறைய பேர் உயிரிழந்தாங்க. அதை கௌரவிக்கும் வகையில் நினைவு கூறும் வகையில் மொழிப்போர் தியாகிகள் தினம்னு ஜனவரி 25 கொண்டாடுறாங்க. தமிழுக்காகவே தமிழ் இலக்கியத்துக்காகவே உயிர் வாழ்ந்து உயிர் விட்ட உவேசாவோட பிறந்தநாளான பிப்ரவரி 19 தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாடப்படும்னு அறிவித்தார். அம்பேத்கர்னாலே சமத்துவம் தான். சமத்துவத்துக்காக பாடுபட்ட அம்பேத்கரோட பிறந்த நாளான ஏப்ரல் 14 சமத்துவ தினமாக கொண்டாடணும்னு அறிவித்தார். ஏப்ரல் 15, 2008 பார்த்தீங்கன்னா திருநங்கைகளுக்காக முதல்ல வாரியம் அமைச்சது நம்ம தமிழ்நாடு தான். எதுக்காகனா திருநங்கைகளுக்குன்னு தினம் ஒன்று கொண்டாடணும், அவங்களையும் பாதுகாக்கணும். திருநங்கைகள் வாரியம் அமைச்சு திருநங்கை தினமாக கொண்டாடினது ஏப்ரல் 15 2008. அடுத்து பாரதிதாசனோட பிறந்த நாளான ஏப்ரல் 29 தமிழ் கவிஞர்கள் தினமாக கொண்டாடணும்னு தமிழக அரசு அறிவித்தாங்க. 3 செம்மொழி தினமாக அறிவித்தாங்க. அது யாரோட பிறந்தநாள் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியோட பிறந்தநாள். அவர் தான் தமிழை பார்த்தீங்கன்னா செம்மொழியாக அறிவித்தார் அவரோட ஆட்சி காலத்தில். அதனால் அவரை கௌரவிக்கும் வகையில் அதை செம்மொழி தினமாக அறிவித்தாங்க அவரோட பிறந்தநாளை. அடுத்து பார்த்திங்கன்னா ஜூலை 12 குழந்தை தொழிலாளர்கள் எதிர்ப்பு தினம். ஜூலை 18 பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தினமாக ஒவ்வொரு வருஷமாக கொண்டாடுறோம். அது எப்போ முதல்ல நிறைவேற்றினாங்கன்னா 1967 பார்த்திங்கன்னா ஜூலை 18 நம்ம தமிழ்நாட்டோட சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றிட்டாங்க. எப்படின்னா தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாற்றப்பட்ட தீர்மானத்தை நிறைவேற்றிட்டாங்க. அதனால் அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் ஜூலை 18 தமிழ்நாடு தினமாக கொண்டாடுறோம். அடுத்து செப்டம்பர் 11 நம்மளோட பாரதியாரை போற்றுவிக்கும் வகையில் அவரோட மறைந்த நாளான செப்டம்பர் 11 மகாகவி தினமாக கொண்டாடுறோம். அதே மாதிரி பெரியாரை போற்றுவிக்கும் வகையில் பெரியாரோட பிறந்த நாளை சமூக நீதி தினமாக செப்டம்பர் 17 கொண்டாடுறோம். அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா பசுமை தமிழ்நாடு இயக்கம்னு ஒன்று இருக்குது. அது தொடங்கப்பட்ட காலம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 24. அதையே பார்த்திங்கன்னா பசுமை தமிழ்நாடு தினமாக தினம் கொண்டாடுறோம். அக்டோபர் 5 பார்த்திங்கன்னா தனிப்பெருங்கருணை தினம். இது பார்த்திங்கன்னா வள்ளலாரோட பிறந்த நாள். அவரை போற்றும் வகையில் இந்த நாளை அறிவித்தாங்க. அடுத்து அக்டோபர் 7 பார்த்திங்கன்னா நீலகிரி வரையாடு தினமாக அறிவித்தாங்க. அது யாரோட பிறந்தநாள் பார்த்திங்கன்னா தாவிதரோட பிறந்தநாள். நீலகிரி வரையாடு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டேட் அனிமல். நவம்பர் 8 பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அகராதியல் தினமாக அறிவித்தாங்க. இது வீரமாமுனிவரோட பிறந்தநாள். தமிழ் தாத்தான்னு சொல்கிற வீரமாமுனிவரோட பிறந்தநாளை போற்றுவிக்கும் வகையாக தமிழ்நாடோட அகராதியல் தினமாக நவம்பர் 8 அறிவித்தாங்க. டிசம்பர் கடைசி வாரம் பார்த்திங்கன்னா திருக்குறள் வாரம். திருக்குறளில் இல்லாத விஷயங்கிறது எதுவுமே கிடையாது. எல்லா சமயங்களுக்கும் பொருந்தது, எல்லாருக்கும் அப்பாற்பட்டதுனால அவரை திருவள்ளுவரை போற்றும் வகையில் டிசம்பர் கடைசி வாரத்தை திருக்குறள் வாரம்னு அறிவித்தாங்க தமிழ்நாடு அரசு.